ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் வசனம் 9 வசனத்திலிருந்து நம்ம தியானிப்போம். ஒரு சில வார்த்தைகளுடைய கிளாரிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபத்திலிருந்து நான் எதை போதித்தாலும் அது உபதேசங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எழுத்துக்கு வெளியே போய் பேசினா அதில் உபதேசம்லாம் நமக்கு கிடையாது. ஆனால் அதெல்லாம் எதற்காக நான் உங்களுக்கு போதிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணங்களுக்காகவும் புரிந்து கொள்ளுதலுக்காகவும் சீர்திருத்தலுக்காகவும் நீதியை படிப்பிக்கிறதுக்காகவும் கடிந்து கொள்ளுதலுக்காகவும் தான் அதையெல்லாம் உங்களுக்கு போதிப்பேன், டீச் பண்ணுவேன். அதுல இருந்து நம்ம எடுத்துன்ட்டு. ஆனால் அது நம்மளுடைய உபதேசமாக ஒருபோதும் மாறாது. ஸோ கடந்த பாடத்தில் 2 வார்த்தைகளை நான் உபயோகப்படுத்தினேன். அந்த வார்த்தைகள் தவறாக போக வாய்ப்பு உண்டு. அதனால் அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பிறக்குதல் அப்படின்னு சொன்னேன். ரீபர்த், ரீபார்ன், பார்ன் அகெயின், பல்வேறு வார்த்தைகளால் உபயோகப்படுத்தலாம். அதாவது மறுபடியும் பிறந்து, இந்த மறுபடியும் பிறக்கிற வார்த்தை நம்மளுடைய உபதேசத்தில் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த இடத்துலையுமே நம்ம மறுபடியும் பிறந்தோன்ட்டு சொல்லியிருக்கவே மாட்டாரு. மாறாக நம்ம புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று தான் சொல்லியிருப்பார். அது நம்மளுடைய உபதேசம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றப்போ we are regenerated, we are created new. அதாவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினு சொன்னோம், வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ நம்ம புதுசா சிருஷ்டிக்கப்படுறோம். நம்ம மறுபடியும் பிறக்கிறது கிடையாது. எப்படி ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டித்தாரோ, ஆதாமை ஆண்டவர் குழந்தையாக சிருஷ்டிக்கல, மாறாக அவனை சிருஷ்டிக்கிறப்பவே அவன் எப்படி இருந்தான்? மெச்சூரா இருந்தான் இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? அவன் மெச்சூரா அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். அது போலவே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றப்போ நம்மளை ஆண்டவர் புதுசாக சிருஷ்டிக்கிறார். நம்ம எப்படியாக சிருஷ்டிக்கப்பட்டோம்? குழந்தைகளாக அல்ல, மெச்சூராக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நம்ம மறுபடியும் பிறக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம மறுபடியும் நம்மளை ஆண்டவர் புதுசா சிருஷ்டிக்கிறாருங்க. அதனால தான் அந்த சிருஷ்டிப்புல எந்த விதமான இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அடையாளமும் நம்மளுக்கு முன்பதாகவோ பின்னாடியோ வருது கிடையாது. we are not identified with anything of old things. எதுவுமே கிடையாது. மொழியோ மதமோ ஜாதியோ எந்த விதமான அடையாளமோ இந்த புதிய சிருஷ்டியாகிய நமக்கு என்ன கிடையாது, அது தொடர்பு உள்ளது கிடையாது. ஏன்னா நம்ம புதுசாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள. அது என்ன? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. நம்ம கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, இதுதான் நம்மளுடைய அடையாளம். நம்ம எந்த மதத்தையோ ஜாதியோ எந்த இயக்கத்தையோ எந்த டினாமினேஷனோ சேர்ந்தவங்க கிடையாது. விளங்கியிருக்கும். அதனால நான் போதிச்சதெல்லாம் தவறு கிடையாது. எல்லாமே 100% சத்தியம்தான். அந்த வார்த்தைக்கு மட்டும் நான் சொன்னேன், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்ங்க, அவர் பிதா, நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்களும் நானும் அண்ணன் தம்பியா இருக்கிறோம். நம்மெல்லாம் ஆண்டவருடைய குடும்பத்துல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சத்தியத்தை பத்தி நான் ஒன்றும் சொல்ல, அந்த வார்த்தை அது சொல்லாமலே விட்டு இருக்கலாம். ஏன்னா ஃபியூச்சர்ல யாரும் என்னை கை நீட்டி என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது. ஏன்னா நான் எபேசியர் 2 அதிகாரத்தை உங்களுக்கு போதிக்கிறப்போ, இது கிறிஸ்துவின் சரீரமாக அல்லது புதிய சிருஷ்டிப்பை குறித்து உங்களோடு நான் போதிக்கிறப்போ யாருமே என்ன கை நீட்டி கேள்வி கேட்டுறக்கூடாது. அதனால தான் கிளாரிஃபை பண்ணேன். புரியுதுங்களா? அந்த வார்த்தை மறுபடியும் பிறக்கிறது என்பது நம்மளுடைய உபதேசத்துல கிடையாது. மாறாக நம்ம மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுகிறோம். அடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டபிலிட்டி. அதாவது போதகர்கள் நம்மளுடைய ஆத்மாக்காக என்ன கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும் சொன்னேன் இல்லைங்களா? அந்த வார்த்தையும் நம்மளுடைய உபதேசத்துல கிடையாது. எபிரேயர் 13 அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? 7வது வசனத்துல, 7வது வசனம் தானா? அதுல அவனவன் செய்யற பாவத்திற்கு அவனவன் தான் என்ன பண்ணும், கணக்கு கொடுக்கணுங்க. ஈவன் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை நாம கூட நம்ம இண்டிவிஜுவலாக தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க போறோம். ரோமர் 14 அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கலாம். இது நம்மளுடைய உபதேசம். ஸோ நான் செய்யற தப்புக்கு, நான் செய்யற பாவத்துக்கெல்லாம் பாஸ்டர் எல்லாம் கணக்கு கொடுக்கறது நம்ம இதுல கிடையாது. அது அவங்களதுல விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன்.
இதெல்லாம் உபதேசத்தை தியானிக்கிறப்போ புரியும். இதை ஏன் கிளாரிஃபை பண்ண விரும்புனா, அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, கொழுப்பிக்க கூடாது. மீண்டும் சொல்கிறேன், அதில் போதித்த சத்தியங்கள் எல்லாம் சத்தியம்தான், உண்மைதான். அதாவது போதகர்கள் நம்மளுடைய ஆத்மாக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ணீர் வடித்து ஜெபித்து கவலைப்பட்டு உபதேசித்து கண்டித்து சிருஷ்டித்து இன்னும் பலவித காரியங்கள் வந்து அவங்க என்ன பண்றாங்க, செய்யறாங்க. எதற்கு? நம்மளுடைய ஆத்மா சாத்தானாலே வந்து என்ன பண்ணிடக்கூடாது, பாதிக்கப்பட்டு போகக்கூடாது. நம்மளுடைய ஆத்மா வந்து என்ன ஆயிடக்கூடாது, பின்மாற்றத்தில் போயிடக்கூடாதுன்ட்டு பல்வேறு முயற்சிகளை அவங்க எடுக்கிறாங்க, பல்வேறு விஷயங்களை அவங்க செய்கிறாங்க. அப்போ போதித்த சத்தியத்தில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் வரையும் அந்த வார்த்தைக்கு மாத்திரம்தான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறேன். மறுபடியும் பிறக்கிறது, கணக்கு கொடுக்கறது, ஆத்மாக்கு கணக்கு கொடுக்குற 2 வார்த்தை நம்மளுடைய உபதேசத்தில் கிடையாது. அது உங்களுக்கு புரியும்படியாக சொன்னேன். மற்ற பிரகாரம் சத்தியங்கள் எல்லாம் சத்தியம்தான். நம்ம வந்து போதகர்களை வந்து என்ன பண்ணணும், கனமாக எண்ணணும். அவர்கள் நமக்காக இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்களாக எப்பொழுதுமே நமக்காக நாம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சிந்தித்து தேவன்கிட்ட இருந்து செய்திகளை நமக்காக வாங்கி கொடுக்கிற அற்புதமான ஊழியர்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஸோ இன்றைக்கு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இவைகளை அவர் சொன்ன பின்பு, எத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 9. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஸோ இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல், அசென்ஷன் சொல்றாங்க இல்லையா, அவர் பரமேறி செல்றதை குறித்து நம்ம இங்க வாசிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா தேவ தூதர்கள் வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க, நீங்க ஏன்பா வானத்தை அண்ணார்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து எப்படி பரமேறி போனாரோ அப்படியே அவர் என்ன பண்ண போறாரு, திரும்பி வர போறாரு அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, இந்த 11 சீஷர்களுக்கு தூதர்கள் சொல்றாங்க. இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இங்க இயேசு கிறிஸ்து எப்படி போனாரோ அது போலவே அவர் மீண்டும் என்ன பண்ணுவாராம், வருவாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அவருடைய வருகையை நம்ம தியானிக்கிறப்போ வாசிக்கிறப்போ, 2ஆம் வருகை, ரகசிய வருகை கிடையாதுங்க, ராப்சர் வருகை கிடையாது. நான் சொல்றது அவங்களுக்கு 2ஆம் வருகையில வருவாரோ அவர் அப்படியே தான் வருவார். அப்போ இப்போ இவர் மேலே போறப்ப எப்படி போனாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேகம் என்று சொல்றது வந்து அது எப்பவுமே வந்து புகையை குறிக்காதுங்க, அது திரளான தேவ தூதருடைய சேனையை குறிக்கும். அதற்கு நிறைய ஆதார வசனங்கள் இருக்கு, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வேணும்னா போடுறேன். அது வந்து தேவ தூதர்களை குறிக்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா திருப்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு 2வது முறையா வரப்ப என்ன ஆக போகுது, அவர் திரளான தேவ தூதர்களோடு தான் வருவார். ஸோ எப்படி போனாரு, அது போலவே அவர் வந்து அவரை வந்து திரளான தேவ தூதர்கள் தான் என்ன பண்ணாங்க, பரலோகத்திற்கு கூட்டிட்டு போனாங்க. அவர் ராஜாதி ராஜா இல்லைங்களா. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, ஹெவன்லி ஏஞ்சலிக் எஸ்காட் அப்படின்னு சொன்னாரு. அந்த எஸ்காட் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, பாடிகார்ட்ஸ். அதாவது ராஜாவை கௌரவப்படுத்தி ராஜாவுக்கு முன்பதாக எப்படி போவாங்களோ அது போலவே தூதர்களும் வந்து ஆண்டவரை கொண்டு போனாருன்ட்டு அதை அற்புதமா விவரிச்சிருக்கிறாரு. உண்மைதான். ஏன்னா 2வது வானத்துல யார் இருக்கிறது, பொல்லாத ஆவிகள்ங்க. சாத்தானும் அவனோடு விழுந்த தூதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, தேவ தூதர்கள். இப்போ வந்து அவங்க யாரு, ஈவில் ஸ்பிரிட்ஸ். ஸோ அவங்களெல்லாம் தாண்டி தான் வந்து இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனார் இல்லைங்களா. ஸோ இவங்கெல்லாம் வந்து சேனியா என்ன பண்ணியிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. எவனா அங்கே வந்து இந்த சைடில் படா இன்னைக்கு பண்றாங்க இல்லைங்களா, சும்மா கற்பனைக்கு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே தேவ தூதர்கள் வந்து அவரை என்ன பண்ணாங்க, பரலோகத்திற்கு அவரை அழைத்து கொண்டு போனதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா 2 தேவ தூதர்கள் வந்து அங்க நின்று சொல்றாங்க, நீங்க ஏன்பா வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஏன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு பெரிய பொறுப்பு. அதை போய் செய்யாம இவங்க என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, மேலே பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்க்க போனா மேலை நோக்கி
பார்க்கறது வந்து அவங்களுடைய உபதேசத்திலே கிடையாது. மேல் நோக்கி பார்ப்பது நம்மளுடைய உபதேசம். நம்ம தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ திரும்பி வராருன்ட்டு ராப்சருக்காக எப்பவுமே நம்ம 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரத்துல அது நம்மளுடைய உபதேசம். பவுல் சொல்றாரு எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், மேல பார்க்கணும். ஆனா அவங்க எப்பவுமே கீழே பார்க்கணும். அவங்களுடைய ராஜ்யம் எல்லாமே கீழே தான். கீழே இருக்கிற அந்த யூதர்கள் எல்லாம் அவங்க என்ன பண்ணணும், 8வது வசனத்துல ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளை, மத்திய 28ஆம் அதிகாரத்துல மார்க் 16ல சொல்ல அந்த கட்டளையை வந்து இவங்க என்ன பண்ணணும், இப்போ போயிட்டு நிறைவேற்றணும். அதை செய்யறதை விட்டுட்டு மேல அண்ணார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ தேவதூதர் சொல்றாரு அவர் எப்படி போனாரோ அப்படியே தான் வருவாரு. அவர் வந்து இங்க தான் வருவார். வாசிப்போமே, சக்காரியா தீர்க்க தரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்தே நம்ம வாசிப்போம். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையாடினது உன் நடுவிலே பங்கிடப்படும். இங்க பாருங்க, எப்போ நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எழுத்துக்கள் இருந்து வெளியே வரமோ அப்பெல்லாம் தீர்க்க தரிசனத்தை தியானிக்க வேண்டியதா இருக்குங்க. அதுதான் உங்களுக்கு நான் சொன்னேன், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் என்ற பாடத்துல போதிச்சு இல்லைங்களா. பாஸ்ட்ல நடந்தது நிறுத்தப்பட்டிருக்கு, அது வந்து ஃபியூச்சர்ல தான் வந்து அதனுடைய துவக்கத்தை நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எழுத்துல வந்து எந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க பார்க்க முடியாது, ஏன்னா அது ரகசியம். சரி, அதனால தான் நம்ம நிறைய தீர்க்க தரிசனத்தை தியானிக்கிறோம். ரொம்ப நல்லது, ஏன்னா அந்த புத்தகங்களை எடுத்து தவறாக போதிக்கிறாங்க. ஆனா நான் போதிக்கிறப்போ உங்களுக்கு கிளியரா புரியும், பிக்சர் உங்களுக்கு கரெக்டா தெரியும் இல்லைங்களா. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையாடினது உன் நடுவிலே பங்கிடப்படும். இங்க என்ன நம்ம வாசிக்கிறோம் பாத்தீங்கன்னா, அந்த கடைசி நாட்களை குறித்து இங்க சக்கரையா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரத்துக்கு முன்பதாக அவங்களுடைய அந்த தேசம் வந்து என்ன பண்ணப்படுமா, பங்கிடப்படுமா. இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்து நம்மளுக்கு கிளியரா எழுதப்பட்டிருக்கு. 2வது வசனத்துல பார்க்கிறோம், எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்து சகல ஜாதிகளையும் கூட்டி சேர்ப்பேன்னு யார் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருடைய பார்வையும் வந்து இஸ்ரேல் மேலதான் இருக்கு. இப்ப எல்லா நாடுகளும், அரபு நாடுகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ண என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, டெய்லி பிளான் போயிட்டு தான் இருக்கு. கடந்த காலத்துல வந்து, அதாவது பாஸ்ட்ல வந்து எத்தனையோ பேர் வந்து அதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனாலும் அதெல்லாம் அவர்கள் வந்து என்ன பண்ண முடியல, அவங்களால ஜெயிக்க முடியல. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல வந்து ஆண்டவரே சொல்றாரு, நான் கூட்டி சேர்ப்பேன்னு சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் கூட்டி சேர்ப்பேன் அவங்களுக்கு. அகேன் இஸ்ரேலுக்கு விரோதமா எல்லா ஜாதிகளையும் நான் கூட்டி சேர்க்க போறேன். ஸோ எல்லா ஜாதியும் அவங்களுக்கு விரோதமாக வந்து என்ன பண்ண போறாங்க, யுத்தம் பண்ண வந்து சேர போறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சில கிறிஸ்தவங்க இதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னான்ட்டி இதெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது, அதெல்லாம் நடக்கும்பா, அதெல்லாம் தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் நிச்சயமா நடக்கும். நீ எவ்வளவு தான் உருண்டு பிறண்டு ஜெபிச்சாலும் அங்க வந்து சமாதானம் வரப்போறது கிடையாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. அதாவது அந்த 7 வருஷத்துல நடக்க போகிற உபத்திரவ காலத்திற்கு இதெல்லாம் ஸ்டேஜ். ஆண்டவர் வந்து கூட்டி சேர்ப்பாரு. ஆமா, அந்தி கிறிஸ்து வந்து 7 வருஷம் ஒப்பந்தம் பண்றான் இல்லைங்களா, அதுல 3 வருஷம் நல்லா தான் போகும் சமாதானமா. ஆனா அதற்கு அப்புறம் தான் என்ன நடக்க போகுது, பெரிய உபத்திரவம் நேரிட போகிறது. அதை தான் இந்த வசனம் சொல்லு பாருங்க. 3வது வசனம், கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடு போராடுவார். சொன்னா இல்லைங்களா, இதெல்லாம் வந்து எதற்கு நேரா போயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா, அந்த உபத்திரவ காலத்திற்கு நேராக போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த உபத்திரவ காலத்துல வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு, வர போறாருங்க. எதற்காக, அவங்களோட யுத்தம் பண்ண. இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, இவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, வர போறாருங்க. முதல் முறை ஆண்டவர் வந்து இஸ்ரேலுக்கு வந்த போது அவர் எப்படி வந்தார் பாத்தீங்கன்னா, கழுத மேல ஏறி வந்தார். கவனிச்சிங்களா இல்லையா? இதே சக்கரையா தீர்க்க தரிசன புத்தகத்துல அது எழுதி இருக்கு பாருங்க.
அவர் வந்து எதிர் மேல வந்தாரு, கழுதை மேல வந்தார். கழுதை எதை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து சுமையை சுமக்கிற ஒரு வாகனம். இப்போ வந்து சுமையை சுமக்க எவ்வளோ வண்டி இருக்கு இல்லையா, டிவிஎஸ், ஆக்டிவா, ஆக்சஸ், எவ்வளோ வண்டிகள் இருக்கு சுமையை சுமக்கிறதுக்கு. ஸோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுதை மேலே தான் சுமையை வைத்து என்ன பண்ணுவாங்க, கொண்டு போவாங்க. பார்த்துருப்பீங்க, நம்ம கூட பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. இப்போ இந்த வண்டியெல்லாம் வரத்துக்கு முன்னாடி வந்து இந்த டோபி கார்ட்ஸில் அந்த அவங்கெல்லாம் வந்து அந்த துணிகளை எல்லாம் கொண்டு போக எதை தான் பயன்படுத்தினாங்க, கழுதைகளுங்க. ஸோ கழுதை எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சுமையை சுமக்கிற ஒரு வாகனத்தை குறிக்கிறது. ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதை மேலே வந்ததின் நோக்கம் என்னன்னா அது தாழ்மை மாத்திரம் கிடையாது. அவர் வந்து முதல் முறை இந்த பூமிக்கு வந்தது நம்மளுடைய பாவ சுமையை சுமக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தார் முதல் முறை. ஒருபோதும் மறந்து போக கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவருடைய முதலாவது வருகை, அதாவது 2000 வருஷங்களுக்கு முன்பதாக வந்ததின் நோக்கம் வந்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இல்லைங்களா. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து கல்வாரி சிலுவையில அதை வந்து நமக்காக என்ன பண்ணாரு, சுமந்து அந்த பாவத்தை எல்லாம் அவரு நிவர்த்தி செய்வதற்காக வந்தார். அதற்கு அடையாளமாக தான் அவர் வந்து முதல்ல கழுதை மேலே ஏறி வந்தார். ஸோ இப்போ 2வது முறை வர போறாரு. அவர் எதுல வர போறாரு, கழுதை மேல வர்றது கிடையாது, அவர் குதிரை மேல வர்றாரு. இது நம்ம வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கிறப்போ நான் போதிச்சிருக்கிறேன், போய் கேட்பாருங்க. ஒரே ஒரு மெசேஜ் தான் இருக்கும், ரெவலேஷன் வேர்ஸ் பை வேர்ஸ் ஸ்டடியில. அதுல போதிச்சிருப்பேன். அதாவது 6ஆம் அதிகாரத்துல அந்தி கிறிஸ்து குதிரை மேல வரான், 19ஆம் அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குதிரை மேல வராரு. ஸோ குதிரை எதை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அது யுத்தத்தை குறிக்கும். இப்ப இருக்கிறத விட்டுருங்க, அப்போ வந்து யுத்தம் எதுல தான், குதிரைகள் தானே யுத்தம் பண்ணாங்க. ஸோ வந்து அதை எதை குறிக்கிறதுன்னா ஆண்டவர் இப்போ 2வது முறை வரப்போ அவர் வந்து பாவத்தை சுமக்க வர்றது கிடையாது. ஏன்னா எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற பாவத்திற்கு எல்லோருடைய பாவத்தையும் சுமந்து அதை தீர்த்து விட்டார் அவரு. இப்போ 2வது முறை எதற்கு வர்றாருன்னா இப்போ அவர் செய்ததை நம்பாத இருக்கிறவங்களை தண்டிக்க வர்றார். இப்போ உங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சுமந்து அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக மரிச்சாரு. இதை நம்புனா நீ ரட்சிக்கப்பட்ட, உனக்கு பரலோகம் நிச்சயம். இதை நம்பாத போறவங்களை தண்டிப்பதற்காக அல்லது அவருக்கு விரோதமாக, இப்ப நம்ம வாசிச்சு இல்லைங்களா அந்த 1வது 2வது வசனத்துல இஸ்ரேலுக்கு விரோதமாக வராங்க இல்லையா, யுத்தம் பண்ண அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்து கள்ள தீர்க்கதரிசியோடு சேர்ந்து யுத்தத்திற்கு வராங்க இல்லைங்களா இந்த புறஜாதியார்கள், அவர்களை அழிப்பதற்காக வராரு, குதிரையில வராரு, யுத்தம் பண்ண வராரு. இதை இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா 19ஆம் அதிகாரத்தை போய் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல நம்மளுக்கு நேரம் இல்லை. 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஜக்கரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிரிந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். ஸோ இங்க நம்ம பார்க்கிறோம் அந்த உபத்திரவ காலத்திற்கு முடிகிற அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பி வர போறாரு. அவருடைய பாதம் எங்க நிற்குமா, ஒலிவ மலையின் மேல் நிற்கும். ஒலிவ மலையிலிருந்து எப்படி அவரே மேலே எழுந்தருளி போனாரோ அது போலவே ஒலிவ மலையின் மேலதான் அவருடைய பாதம் வந்து நிற்கும்னா திருப்பி அங்கதான் வருவார். அவரு இஸ்ரேல் நாட்டுல வேற எந்த பகுதியிலும் அவரு வரப்போறது கிடையாதுங்க. அதே மலையின் மேலதான் அவர் வந்து திரும்பி வரப்போகிறாருங்க. தீர்க்க தரிசனங்க இது. இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். 1வது கழுதையில வராருன்னு சொன்னாங்க இல்லைங்களா, வந்தாரு. 2வது குதிரையில வராருன்னு சொல்லியிருக்கிறது இல்லைங்களா, வரப்போகிறாரு. எங்க வரப்போறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்கத்துல இருந்து போனாரோ, அப்போஸ்தலர் 1:9 எங்கத்துல இருந்து எழுந்தருளி போனாரோ அதே மலையின் மேல அவர் வருவாருங்க. ஸோ இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வந்தாரு, காட்டுக்கு வந்தாரு, ரோட்டுக்கு வந்தாரு, அங்க வந்தாரு, இங்க வந்தாருன்னு சொல்றாங்கன்னா அவனுங்கெல்லாம் டுபாகூர். இயேசு கிறிஸ்து பரமேறி சென்று போனார் இல்லைங்களா, அப்போத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவர் வந்தது கிடையாது.
அவர் வருது எங்க தான் வருவாரு? ஒலிவ மலையின் மேலதான் வர போறாரு. அவர் வரப்போ வந்து அது சாதாரண விஷயமா இருக்காது, அது ரகசியமா இருக்காது. ஏன்னா அங்க வந்து ஒரு பெரிய நிகழ்வே நடக்குது. என்ன நடக்குதுன்னு வாசிச்சோம். ஒலிவ மலை வந்து 2ஆக பிரியுமா. பிரிஞ்சு ஒரு பெரிய பள்ளத்தாக்கே அங்க உருவாக போகுதுங்க. அதாவது earthquake. ஒரு மலை 2ஆக பிரிஞ்சு எங்க வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். மலைய 2ஆக சாய போகுது பாருங்க. நடுவுல பள்ளத்தாக்கு, அந்த மலை வந்து 2ஆக சாயும். இது சாதாரணமான நியூஸ் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து பிளாஷ் நியூஸ் இல்லைங்களா? ஏன்னா பெரிய பூமி அதிர்ச்சி நிகழ போகுதுங்க. எப்போ? இயேசு கிறிஸ்து வரப்போ. அவர் எங்க வருவாரு? ஒலிவ மலையின் மேலதான் வர போறார். விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு வேத பகுதியை நம்ம தியானிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம், இல்ல 12ஆம் அதிகாரம், மன்னிச்சுக்கீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. எப்போ சொல்றேன் நானு? அடையாளம்னாலே அது யாருக்குன்னு சொன்னேன்? யூதர்களுக்கு. வந்துச்சுங்களா? அப்பொழுது ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. இந்த வேத பகுதியில் வந்து நிறைய ஃபிகர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்க கவனத்தை சிதற விடாதீங்க. விட்டீங்கன்னா நீங்க சத்தியத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. ஸோ இங்க வந்து முதலாவது பிக்சர் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃபிகர்ஸ்ன்ட்டு இங்க நிறைய ஃபிகர்ஸ் வருவாங்க இந்த அதிகாரத்துல. அதுல முதலாவது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்திரீ, ஒரு பெண். ஸோ இந்த ஸ்திரீ யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்திரீ வந்து இஸ்ரேலை குறிக்கிறது, இஸ்ரேல் நாட்டை குறிக்கிறது. வேதத்துல வந்து இஸ்ரேல் நாடை வந்து ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்காக. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனம் பாருங்க. ஐசையா சாப்டர் 54 verse 6. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஸோ வந்து இங்க வந்து இஸ்ரேல் நாடை வந்து எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்குது பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீக்கு. இதெல்லாம் வந்து உருவகப்படுத்துற இதுங்க. என்னப்பா ஸ்திரீன்றாங்க, வைஃப்ன்றாங்க, அது கீழே இருக்கிற சில விஷயங்களை படிக்கிறப்போ என்னான்ட்டு நீங்க லிட்ரலா யோசிக்காதீங்க. இது வந்து உருவகப்படுத்தி. ஸோ இங்க ஸ்திரீ என்று யாரை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல்ல நாடை குறிக்கிறது. ஸோ இன்னொரு எடுத்துக்காட்டுக்காக வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனம் வந்து 7ஆம் வசனம் பாருங்களேன். The book of Revelation chapter 19 verse 7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, இது வந்து எல்லாமே உருவகப்படுத்தப்பட்ட வேத பகுதிகள். இதை வந்து லிட்ரலா நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்க வந்து எப்படி ஏசாயால இஸ்ரேல் வந்து ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிடப்பட்டதோ, இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீ வந்து ஆண்டவருடைய மனைவிக்கு ஒப்பாக, அவரை திருமணம் பண்ண போகிற மணவாட்டிக்கு ஒப்பாக வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கவனிச்சிங்களா இல்லைங்களா? அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். எதற்கு ஆயத்தம் பண்ணினாங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. சோ இங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவ காலத்துல வாழ்ற
அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து யாருக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறாங்க? மணவாட்டிக்கு, கல்யாணம் பண்ணிக்க போகிற பிரைடுக்கு ஒப்பாக இங்க சொல்லப்படுது பாருங்க, ஸ்திரீக்கு ஒப்பாக. இந்த வசனத்தை நிறைய பேர் எடுத்து நான் கிறிஸ்துவின் சரீரமாக தான் வந்து மணவாட்டின்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. இல்லை பாருங்க, அவங்களுக்கு தெரியல, வேதத்தை பகுத்து பிரித்து போதித்தா தான் புரியும். நம்ம கிறிஸ்துவின் சரீரங்க, நம்ம வந்து என்ன கிடையாது, மணவாட்டி கிடையாது. நாமளே அவருடைய சரீரம், நம்மளே அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரா? மணவாட்டி அவங்க. உடனே வந்து நீங்க எங்க போவீங்கன்னு எனக்கு, நீங்க வந்து எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு போவீங்க இல்லைங்களா? அப்புறம் கொலோசியருக்கெல்லாம் போயிட்டு இங்க பவுலே சொல்றாரு, எப்பவுமே வேதத்தை தியானிங்க, நிறுத்தி நிதானமா தியானிங்க. அங்க அவர் வந்து மெட்டாஃபோரா சொன்னாரா, சிமிலியா சொன்னாரான்ட்டு நீங்க அங்க போய் பாருங்க. அதையெல்லாம் உங்களுக்கு நான் போதிக்க போறேன் இல்லைங்களா? எபேசியர் நிருபத்தை தியானிக்கிறப்போ வெயிட் பண்ணுங்க. நம்ம வந்து மனவாட்டி கிடையாதுங்க, நம்ம வந்து கிறிஸ்துவின் சரீரமாக சபை. நம்ம வந்து எந்த விதமான தீர்க்க தரிசன புத்தகத்திலையும் நம்மளை காட்ட முடியாது. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் விசேஷம் வரைக்கும் கிறிஸ்துவின் சரீரமாகி சபையை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது, காட்ட முடியாது. அதாவது ரோமர்ல இருந்து பிலோமோன் வரைக்கும் இருக்கிற புத்தகத்தை எடுத்துட்டு, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த நிருபத்தை எடுத்துட்டு, ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை வரைக்கும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை நீங்க பார்க்கவும் முடியாது, நீங்க எனக்கு காட்டவும் முடியாது. இங்க சொல்லப்பட்ட அந்த மனவாட்டி வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கிடையாது, அது யூத ஜனங்கள், இஸ்ரேல் நாடு. சோ இங்க வந்து மீண்டும் திருப்பிக் கொள்ளுங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல இங்க வந்து அந்த ஸ்திரீ என்று வந்து எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் நாட்டை குறிக்கிறது. அந்த ஸ்திரீ எப்படி இருந்தாங்கன்னு பாருங்களேன். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. இது என்னப்பா சூரியனு சந்திரனு அந்த 12 நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே இஸ்ரேல் நாடை தான் குறிக்கிறது. பாருங்க, வேதத்திற்கு வெளியே நான் போய் எங்கேயும் புதிக்கல, வேதத்துல இருந்தே உங்களுக்கு உதாரணங்களை காட்டுறேன். விளங்குதுங்களா? ஆதியாகமும் 37ஆம் அதிகாரம். அங்க வந்து யோசேப்பு வந்து ஒரு சொப்னம் பார்க்கிறார். ஆல்ரெடி ஒரு சொப்னத்தை பார்த்து அண்ணங்களுக்கு சொல்லி வாங்கி கட்டிக்கினாரு. இன்னும் அவர் மேல வந்து வெறுப்பு பகை வந்துட்டு, இப்ப இன்னொரு சொப்பனத்தை பார்த்து அந்த சொப்பனத்தை வந்து அவங்க அண்ணன் கிட்ட சொல்றாங்க. அது என்ன சொப்னம் பாருங்களேன். 37ஆம் அதிகாரம் வசனம் 9. அவன், அதாவது யோசேப்பு, வேற ஒரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். சோ இங்க வந்து இந்த சொப்பனத்திற்கு பொருள் என்னன்ட்டு அதற்கு கீழே இருக்கு, நேரம் இல்லாத வசனம் நான் அப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. சூரியன் யாருன்னு பாத்தீங்கன்னா யாக்கோபு, சந்திரன் யாருன்னு பாத்தீங்கன்னா ராக்கேல், யாக்கோபுடைய மனைவி. 12 11, ஏன்னா 12 வந்து யோசேப்போடு சேர்த்தா 12. ஆனா இங்க 11 நட்சத்திரங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய 11 கோத்திரங்கள். யூதா கோத்திரம், ரூபன் கோத்திரம், பென்யாமின் கோத்திரம், லேவி கோத்திரம், இப்படி 12 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க இல்லைங்களா? அதுல யோசேப்பு அடங்குறாரு. இந்த 12 கோத்திரங்களை சேர்ந்தது தான் இஸ்ரேல் நாடு. இதை நிறைய உங்களுக்கு ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கிறேன், போய் கேட்டு பாருங்க. இந்த 12 கோத்திரங்கள் தான் 12 நட்சத்திரங்களாக இங்க உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ யாக்கோபு ராக்கேலு அவங்களுடைய பிள்ளைகள் ஆகிய அந்த 12 நட்சத்திரங்கள் தான் யாரு? இஸ்ரேல் நாடு. ஸோ வெளிப்படுத்தின அங்க ஒரு கை வச்சுக்கோங்க, நம்ம அந்த வேத பகுதியை தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட அந்த சூரியன் சந்திரன் அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எதை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அது இஸ்ரேல் நாட்டை குறிக்கிறது. தொடர்ந்து 2வது வசனம், அவள் கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். சோ இந்த ஸ்திரீ, அந்த பெண்ணு வந்து எப்படியா இருக்கிறாங்களா? கர்ப்பவதியா இருந்து என்ன பண்றாங்களா? அவஸ்தைப்பட்டாங்களாம் பாருங்க. வருத்தப்பட்டு அலறினாள். இப்போ வந்து அவங்க பிரெக்னன்சியில் இருக்கிறாங்க, இப்போ வந்து அவங்க பிள்ளை பெருக்கிற அந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க வலியினாலே இருந்து என்ன பட்டுட்டு இருக்கிறாங்களா? வருத்தப்பட்டு அலறிட்டு இருக்கிறாங்களாம். ஆமாவா இல்லைங்களா? பிரசவமா இருக்கிற பிரசவம் அந்த டைம், அந்த டெலிவரி டைம்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும் இல்லைங்களா?
அதற்கு ஒப்பாக வந்து இந்த இஸ்ரேல் நாட்டை வந்து இங்க குறிப்பிட இங்க சொல்றாங்க பாருங்க. இது வந்து உண்மை. இதுவும் வந்து ஏசாயா 26ஆம் இங்க ஒரு கை வச்சுக்கோங்க. நம்ம திரும்பி இங்க வர வேண்டியது இருக்கு. ஏசாயா 26ஆம் அதிகாரம் வசனம் பாத்தீங்கன்னா 17வது வசனம் பாருங்களேன். The book of Isaiah chapter 26 verse 17. கர்த்தாவே, பேறுகாலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். பாருங்க, இங்க இஸ்ரேல் நாடு வந்து ஒரு பிரெக்னண்டா இருக்கிற பெண்ணு எப்படி வலியினாலே துடிக்கிறாங்களோ, அவஸ்தப்படுறாங்களோ, அதற்கு ஒப்பா நாங்க இருக்கிறோம். இஸ்ரேலை குறித்துங்க 18வது வசனம். நாங்கள் கர்ப்பமாய் இருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களைப் போல் இருக்கிறோம். தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாது இருக்கிறோம். பூச்சக்கரத்து குடிகள் விழுகிறதும் இல்லை. இங்க எவ்வளவு அக்யூரேட்டா இருக்கு பாருங்க. அந்த இஸ்ரேல் நாடு வந்து பிரெக்னண்டா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒப்பாக அவங்களே தங்களை வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க பாருங்க. உண்மைதாங்க. இந்த இஸ்ரேல் நாடு உருவாகின அந்த நாள் முதல் கொண்டு, அதாவது எகிப்துல இருந்து அவங்க உருவாகி வெளியே வந்தாங்க இல்லையா, அப்பத்துல இருந்து அவங்க என்ன பட்டு தான் இருக்கிறாங்க, வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. எப்படி ஒரு பிரசவத்துல இருக்கிற அந்த பெண்ணு வந்து வலியினால வேதனைப்பட்டு துடித்து அந்த குழந்தை வர வரைக்கும் அந்த மரணத்தை பார்த்துட்டு திரும்புறாங்க சொல்றாங்க இல்லையா, மரண வேதனைப்பட்டாங்கன்ட்டு. அது போலவே இந்த இஸ்ரேல் நாடும் வந்து காலங்காலமாக வந்து தங்களுடைய மேசையாக்காக அவர் வந்து பிறப்பாருன்ட்டு என்னப்பட்டாங்க, அந்த வேதனை, அந்த வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு மெசியாக்காக என்ன பண்ணி கொண்டே தான் இருந்தாங்க. காலங்காலமா த்ரூஅவுட் த செஞ்சுரிஸ் வந்து காத்து கொண்டே தான் இருந்தாங்க. மெசியா வருவாரு, வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாரு, நம்ம சுகமா வாழலாம் அப்படின்ட்டு அவங்களும் என்ன பண்ணிட்டு தான் இருந்தாங்க, எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்கு ஒப்பாக தான் இங்க, அதற்கு ஒப்பிடப்பட்டு தான் இந்த வசனம் சொல்லுது. 3வது வசனம். அப்பொழுது வேற ஒரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. சோ முதல் ஃபிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ, விமன் வச்சுக்கோங்க. அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து இன்னொரு அடையாளம் வானத்துல காணப்படுது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இங்க இன்னொரு தரிசனத்தை பார்க்கறாங்க, இன்னொரு அடையாளத்தை பார்க்கறாங்க. தரிசனம் இல்ல, சைனை பார்க்கறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிராகன், 7 தலை உள்ள ஒரு டிராகன். அது படம் எதனா இருந்தா காட்டியிருப்பேன், கற்பனை பண்ணி பாருங்களேன். உருவகப்படுத்திட்டாங்க. 7 தலையுள்ள ஒரு வலு சர்பத்தை வந்து இங்க நம்ம பாக்குறோம். அது அந்த டிராகன் யாருன்னு பாத்தீங்கன்னா அது சாத்தான். இது வந்து 9வது வசனத்திலே சொல்லுது, வேற எங்கேயும் போவாதீங்க. அதோடைய அர்த்தம் 9வது வசனத்திலே இருக்குது பாருங்க. 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. பாத்தீங்களா, அந்த பெரிய வலு சர்ப்பம், அந்த டிராகன் வந்து யாரு? சாத்தான். சோ இந்த சாத்தான் வந்து எப்படி இருந்தான் பாத்தீங்கன்னா ரத்த நிறத்துல இருந்தான், சிவப்பான. வாசிச்சுமா 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருக்கு. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு டிராகன். இதெல்லாம் வந்து சைனீஸ் பிலிம்ஸ்ல எல்லாம் நீங்க பாப்பீங்க இல்லைங்களா, 7 தலை உள்ள அந்த டிராகன், சிகப்பு. அந்த சிவப்பு எதை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தை குறிக்கிறதுங்க. அவன் ஒரு கொலை பாதகன்ட்டு இங்க குறிக்கிறது பாருங்க. ஏன்னா யோவான் சுவிசேஷ நூல் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் நம்ம வாசிக்கிறோம். அவன் வந்து ஆதி காலம் முதல் எப்படி இருந்தான்? கொலை பாதகனாக, மனுஷ கொலை பாதகன். எடுத்துட்டீங்களா? யோவான் சுவிசேஷ நூல் 8ஆம் அதிகாரம் வசனம் 44ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனுமாய் இருக்கிறான்.
ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். ஸோ இங்க சாத்தானுடைய டிஸ்கிரிப்ஷனே பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தான் யாருன்ட்டு சொல்றாரு. அவன் ஆதி ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவன் யாரா இருக்கிறானா, மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். ஸோ இன்னைக்கு உலகத்துல நடக்கிற எல்லா கொலைக்கும் ஊற்று, சோர்ஸு, ரீசனு, காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான். ஏன்பா இதை இப்படி சொன்னா காரணம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல சம்பவிக்கிற எல்லா கொலைகளுக்கும் உயிர் சேதத்திற்கும் யாரை என்ன பண்றாங்க, காரணமாக காட்டுறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடவுளை காரணமா காட்டுறாங்க. உமக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, எல்லாம் அவருக்கு இருக்கு, உனக்கு இருக்கா? இங்க யாரோ எவனோ சண்டை, மதத்திற்காக, ஜாதிக்காக, பணத்திற்காக, இச்சைக்காக, எதற்கோ எவன் நாடு இந்த பார்டர்ஸ்க்காக எவனோ அச்சுக்குன்னு சாவறதுக்கெல்லாம் யாரை காரணம் காட்டுறாங்க, கடவுளை காரணம் காட்டுறாங்க. ஆனா உண்மையிலே பழியெல்லாம் ஆண்டவர் மேல தான் போடுறாங்க. ஆனா இதற்கு உண்மையான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா சாத்தான். ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, தான் இருப்பதை காண்பித்து கொள்ளாமல் மறைமுகமாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். சாத்தான் எப்பவுமே பாருங்க, இன்னைக்கு சாத்தானுன்னு ஒருத்தன் இருக்கிறதே யாரும் நம்புறதே கிடையாது, இருக்கிறதா யாரும் பார்க்கிறதே கிடையாது. பாருங்க, ஏன் அப்படியாக இந்த உலகத்தை அவன் வஞ்சித்திருக்கிறாங்க. இப்பிரபஞ்சத்தின் கடவுள் எல்லோருடைய மனக்கண்களையும் என்ன ஆக்கியிருக்கான், குருடாக்கி இருக்கிறான். இதற்கெல்லாம் காரணம் சாத்தானுன்ட்டு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, தெரியல, ஏன்னா குருடாக்கப்பட்டு இருக்கிறாங்க. இவன் எப்பவுமே டைரக்டா சண்டை போட மாட்டான், இவன் எப்பவுமே மறைமுகமா பின்னாடி தான். இதை வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட பாருங்க, அவனுக்குன்னு ஒரு ஏஜென்ட்டை வச்சுதான் சண்டை போட்டுக்கிறான். யாரு? அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. அதெல்லாத்தையும் இப்ப தியானிக்க போகிறோம் பிரீஃபா. ஏன்னா நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். த புக் ஆஃப் ரெவலேஷன் 22 chapters in 22 hours எழுதிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து எல்லாம் தவறாகவே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, போதிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை பிரீஃபாக தான் 22 மணி நேரத்துல எல்லாம் போதிப்பேன்னா நீங்களும் நம்ப மாட்டீங்க, அதை நானும் பண்ண மாட்டேன். ஆனால் பிரீஃபா போதிக்கலான்னு இருக்கிறேன். சொல்ல வந்தது என்னன்னா, இவன் எப்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான்னா, மறைமுகமாக இருந்து கொண்டே திரைக்கு பின்னாடி இருந்துக்குன்னே செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஏன்னா எந்த பழியும் அவன் மேல விழுந்துடக்கூடாதுன்ட்டு அவன் இருக்கிறதாகவே காண்பிக்க மாட்டான். சிலைகளுக்கு பின்பதாக இருந்து தான் அவன் என்னத்தை பெற்றுக்கொள்றான், கனத்தை பெற்றுக்கொள்றான். ஆராதனை, உங்களுடைய விக்கிரகங்களை நீங்க வணங்குறீங்கன்னு நினைச்சுக்கிறீங்க, ஆனா அந்த ஆராதனை எல்லாம் யாருக்கு தான் போய் சேருது, சாத்தானுக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா யுத்தங்கள், சண்டைகள், ரத்தம் சிந்துதல், இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான். ஆனா அதையெல்லாம் அவன் பின்னாடி செஞ்சுக்கிட்டு பள்ளியெல்லாம் யார் மேல போட்டான், ஆண்டவர் மேல போட்டான். பாருங்க, வாசிக்கிறோம், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். இன்னைக்கு நடக்கிற எல்லா வன்மைக்கும் கொலைகளுக்கும் காரணம் யார் தான்? பிசாசு. சோ அதுதான் அந்த சிகப்பு குறிக்கிறது, சிகப்பு நிறம் குறிக்கிறது. 4வது வசனம் இல்ல, அதே வசனத்துல நிறைய விஷயம் விட்டுட்டேன். 3வது வசனம் பாருங்க. அப்பொழுது வேறு ஒரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது, 7 தலைகளையும் 10 கொம்புகளையும். ஸோ இந்த 7 தலைகள் எதை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே இதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம தியானிக்க நேரம் இல்லை. அந்த 7 தலைகள் 7 ராஜ்யங்கள், 7 மலைன்னு குறிக்கிறது. மலை ராஜ்யத்தை குறிக்கும். 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17:9. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். கீழே அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர். இதெல்லாம் நம்ம போனோம்னா வேற எங்கன்னா போயிடுவோம், அப்படியே சொல்லிடுறேன்னு. அந்த 7 தலை 7 ராஜ்யங்கள். அந்த ராஜ்யத்துல எத்தனை ராஜ்யம் போயிடுச்சுன்ட்டு எல்லாம் கீழே வாசிக்கிறோம். அதாவது இஸ்ரேல் ஜனத்தை, இஸ்ரேல் நாட்டை ஆண்ட ராஜ்யங்கள். முதல்ல எகிப்து, 2வது அசிரியர்கள், 3வது பாபிலோனியர்கள், 4வது மெதோ பெர்சியர்கள், 5வது கிரேக்கர்கள், 6வது ரோமர்கள். இவங்களுக்கு கீழெல்லாம்
இஸ்ரேல் இருந்துச்சு, சிறைப்பட்டு போனாங்க, அடிமைகளாக இருந்தாங்க இல்லையா, அந்த ராஜ்யங்கள் எல்லாம் சொல்லுது. அதற்கப்புறம் இன்னொரு ராஜ்யம் வரப்போகுது, 7வது ராஜ்யம். அது எதுல இருந்தே வரட்டும் சொல்லப்பட்டிருக்கு. கடைசியா 8வது ஒண்ணு வந்து அதுல தான் கிளைமேக்ஸ். இதெல்லாம் வந்து வெளிப்பட்டின விசேஷத்தை போதிக்கிறப்போ உங்களுக்கு நான் கற்றுத்தரேன். ஸோ இந்த 7 மலைகள் வந்து 7 ராஜ்யங்கள். அடுத்தது 10 தலைகள் கொம்புகள் இருந்துச்சாம். இந்த 10 கொம்புகள் எது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ராஜாக்களை குறிக்கும். இந்த 10 கொம்புகள் வந்து ராஜாக்களை குறிக்கும். அதே 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லி பாருங்க. வெளிப்பட்டின விசேஷம் 17:2 அவர்களுக்கு வருகிற ஆக்கினையை மன்னிச்சுக்கோங்க, தப்பா எழுதிட்டனும். 12வது வருஷம் மன்னிச்சுக்கோங்க, சாரி. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். மன்னிச்சு பாருங்க, 7 தலைகள் வந்து 7 ராஜ்யங்கள், 10 கொம்புகள் வந்து 10 ராஜாக்கள். 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருக்கு. அதாவது இந்த திரும்பி 7 கிரவுன்ஸை பத்தி இங்க சொல்லு பாருங்க. இந்த 7 கிரவுன்ஸ் வந்து எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா, அந்த சிரசில் இருக்கிற அந்த கிரீடங்கள் எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா, அது வந்து அதிகாரத்தை குறிக்கும். கிங்லி கிரவுன்ஸ். அதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ராஜாக்கள் கிடையாது, ராஜாக்கள். ஆனா இவங்களுக்கு வந்து எந்த ராஜ்யமும் கிடையாது. இவங்களுக்கு 1 மணி நேரம் மட்டும் அந்த ராஜ்யம் வந்து கொடுக்கப்பட்டது, அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பிரீஃபா இன்னும் ஈஸியா உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த முழு வசனமே எதை சொல்லுது பாத்தீங்கன்னா, சாத்தானுடைய ஆளுகைக்குள்ள இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் இருக்க போகுது அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்லுது பாருங்க. ஆல் கவர்மெண்ட்ஸ் இஸ் கோயிங் டு பி அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் சேட்டன். அவனுடைய அந்த அதிகாரத்திற்கு கீழாக இந்த உலகம் வந்து என்ன பண்ண போகுது, இயங்க போதுங்க. அதற்கு நேராகத்தான் இந்த உலகமும் பயணித்து கொண்டிருக்கிறது. ஒன் வேர்ல்டு ஆர்டர். இதெல்லாம் ரொம்ப குழம்பி போயிடுவீங்க. இதெல்லாம் டீட்டெயில்டா மூலமா உங்களுக்கு போதிச்சாதான் புரியும். நான் போதிக்கிறேன். இந்த உலகமே எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, ஒரே ஒரு சாம்ராஜ்யத்தை, பிசாசு ஆள போகிற அந்த சாம்ராஜ்யத்தை நோக்கி தான் போயின்னு இருக்கு. ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், ஒரே நாணயம், ஒரே ராஜ்யம், எல்லாம் ஒன்னா இருக்க போது. அதற்கு தலைவனாக யாருக்கு இருக்க போறான்? இந்த சாத்தான், இந்த இந்த சிகப்பு வலு சர்ப்பம் இருக்க போது. அடுத்தது 4வது வசனம். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ரொம்ப குழப்பமா தான் இருக்கும். அதுக்கு தான் நிறுத்தி போதிக்கிறேன். இங்க ஃபிகர்ஸை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. முதலாவது நம்ம யாரை பார்த்தோம்னா, ஸ்திரீயை பார்த்தோம். அந்த ஸ்திரீ யாரு? இஸ்ரேல் நாட்டை குறிக்கிறது. அந்த ஸ்திரீ எப்படியாக இருக்கிறாங்க? கர்ப்ப வேதனை பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்த அடையாளத்துல நம்ம இன்னொன்னு எதை பார்த்தோம்னா, ஒரு சிகப்பான ஒரு டிராகனை பார்க்கிறோம், வலு சர்ப்பத்தை பார்க்கிறோம். அந்த வலு சர்ப்பம் எதை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, சாத்தானை குறிக்கிறது. அந்த 7 மலைகள் வந்து 7 ராஜ்யங்களை குறிக்கிறது. அந்த 10 கொம்புகள் வந்து 10 ராஜாக்களை குறிக்கிறது. அந்த 7 சிரசின் மேல இருக்கிற அந்த கிரவுன்ஸ் வந்து அதிகாரத்தை குறிக்கிறது, ஆட்சியை குறிக்கிறது. 4வது வசனம். அதில் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்தது. ஸோ இங்க வாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த வால், டெய்ல், அது எதை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து டிசெப்ஷனை குறிக்கிறது, பொய், லைஸ். உதாரணத்திற்கு ஏசாயா 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. நம்ம கீழே இருக்கிற பகுதியை தான் நமக்கு அவசியமானது. ஆனாலும் கான்டெக்ஸ்டுக்காக மேலிருந்து, மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். ஸோ இங்க வந்து நம்ம வாசிக்கிறோம், எல்டர் மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. யாரு? எல்டரு, கனம் பொருந்தியவர்களை குறித்து இங்க சொல்றப்ப அவங்க எதற்கு உருவகப்படுத்தி இருக்கிறாங்க? தலைக்கு. பொய் போதனை பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். ஸோ இந்த பொய் பேசுறாங்க பாத்தீங்களா, பொய் பேசுற இந்த தீர்க்கதரிசிகள் வந்து எதற்கு உருவகப்படுத்தி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வாளுக்கு உருவகப்படுத்தி இருக்கிறாங்க. வாசிச்சிங்களா? ஸோ இப்போ திருப்பிக்கிங்க. இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் பாருங்க. இந்த சாத்தான் வந்து
தன்னுடைய வாளினாலே 1/3 நட்சத்திரங்களை என்ன பண்ணிட்டானா இழுத்துட்டு 1/3 இழுத்து ஸோ இந்த வால் எதை குறிக்கிறதுனா பொய், லைஸ். இவன் என்ன பண்றான், பரலோகத்துல வந்து பொய் பேசி வஞ்சகம் பண்ணி ஏமாத்தி 1/3 பல கோடி தேவ தூதர்களை வந்து ஏமாத்தி பொய் சொல்லி கடவுளை பத்தி பொய்யா சொல்லி ஏமாத்தி என்ன பண்ணிட்டான், விழுந்துட்டான். இது வந்து ஒரிஜினலா இது எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலையும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தையும் நீங்க போய் வாசிச்சீங்கன்னா அங்க இந்த சம்பவம் வந்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க. பரலோகத்துல பிசாசு வந்து ஒரு நல்ல தேவ தூதனா இருந்தான், ஒரு ஏஞ்சலுங்க. ஏன்னா ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல எதுவுமே என்ன கிடையாது, தவறு கிடையாது. பர்ஃபெக்டா ஆண்டவர் சிருஷ்டித்தார் அவனை. அதையெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா புரியும். அவன் வந்து எப்படி விழுந்து போனான்ட்டு அங்க எழுதப்பட்டிருக்கு. அவன் தனியா விழல. இங்க வசனம் சொல்லுது 1/3 வந்து இழுத்துட்டு விழுந்தான். தேவ தூதர்களை வந்து இழுத்துட்டு வந்தான். எப்படி பாத்தீங்கன்னா பொய் சொல்லி, கடவுள் மாத்திரம் தான் வந்து வணக்கத்திற்குரியவரா, ஏன் நம்மளாம் வணக்கத்திற்குரியவர்கள் அல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்னென்னமோ சொல்லி இன்னைக்கு பண்றாங்க இல்லையா சர்ச்சில், அந்த மாதிரி பண்ணி ஒரு பங்கை வந்து வஞ்சித்தான். அவங்கள வந்து ஆண்டவர் கீழே தள்ளிட்டார் இல்லைங்களா. இதெல்லாம் அந்த வேத பகுதியில் போய் வாசிச்சுக்குங்க. ஸோ சாத்தானுடைய நம்பர் 1 வெப்பனே என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஸ். பொய் சொல்லி தான் அவன் வந்து என்ன பண்ணுவான், ஏமாத்துவான். இதுதான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளையும் வந்து என்ன பண்ணா, பொய் சொல்லி ஏமாத்தினான். கவனம் இருக்கா இல்லைங்களா. மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்கு முதலாவது அடையாளத்தை சொல்றப்ப சொன்னாரு. இதை வெளிப்படுத்தின 6ஆவது அதிகாரத்துல நம்ம தியானிச்சிருக்கிறோம். ரெவலேஷன் வேர்ஸ் பை வேர்ஸ் ஸ்டடியில போய் வாசிச்சு பாருங்க, கேட்டு பாருங்க. முதல்ல வரவன் என்ன பண்ணுவான், வெள்ளை குதிரத்துல வந்து எல்லோரையும் வஞ்சிப்பான், ஏமாத்துவான் பொய் சொல்லி. இல்லைங்கச்சா இல்லைங்களா. சோ வால் வந்து அதை குறிக்கும். மீண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் 12:4 அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து. ஸோ இங்க நட்சத்திரம் என்றது, நட்சத்திரம் எதை உருவகப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா, எதை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, வாட் இட் ரெப்ரசன்ட்ஸ் இஸ் ஸ்டார்ஸ் ரெப்ரசன்ட் ஏஞ்சல்ஸ். இது வந்து யோபு புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். யோபு 38ஆம் அதிகாரம். அங்க ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை படைக்கிறப்போ எல்லாத்தையும் சிருஷ்டித்து தேவ தூதர்கள் எல்லாம் சிருஷ்டித்து அதற்கப்புறம் இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தார் இல்லைங்களா. அப்போ தேவ தூதர்கள் எல்லாம் வந்து பார்த்து என்ன பண்ணாங்க எழுதி இருக்கு பாருங்க. 38ஆம் அதிகாரம் வசனம் 7ஆம் வசனம். அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே. ஸோ இதற்கு முன்பதாக நீங்க போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை குறித்து நம்ம வாசிப்போம். ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார் இல்லையா. இதெல்லாம் பார்த்து விடியற்கால நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி வர்ஷிப் ஆராதிச்சாங்களாம், ஆண்டவரை பார்த்து துதிச்சாங்களாம். எவ்வளவு அழகா ஆண்டவர் இதெல்லாம் படைக்கிறாருன்ட்டு பார்த்து துதிக்கிறாங்களாம். அவங்க எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, விடியற் காலத்து நட்சத்திரங்கள் தேவ தூதர்களை குறிக்கிறது. சோ இந்த சாத்தான் வந்து அவனுடைய வாளினாலே வந்து 1/3 வந்து இழுத்து விழுந்தான் இல்லைங்களா. அது யாரு, தேவ தூதர்கள். தொடர்ந்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. அதுதான் கீழே விழுந்து போனாங்களே, இது அவனுடைய வீழ்ச்சியை குறிக்கிறது. இந்த வீழ்ச்சி எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இது எசேக்கியேல் அதெல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்ப நடந்தது ஒரிஜினலா. இப்போ இதற்கு முன்பதாகவே உங்களுக்கு நான் போதித்திருக்கிறேன். ஆனா சாத்தானுடைய வீழ்ச்சி ஸ்டேஜஸ் உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன். முதல்ல வந்து அவன் 3வது வானத்துல இருந்து 2வது வானத்திற்கு தள்ளப்பட்டான். இப்ப 2வது வானத்துல தான் அவன் இருக்கிறான். இப்போ அந்த கடைசி காலத்துல வந்து அவன் 2வது வானத்துல இருந்து வந்து என்ன பண்ண போறான், இதே அதிகாரத்துல 7வது வசனத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. 2வது வானத்துல இருந்து பூமிக்கு தள்ளப்பட போறான். பூமியில யுத்தம் நடக்க போது ஆண்டவர் வந்து என்ன பண்ண போறாரு, அவனை பிடிச்சு பிட்ல போட்டுற போறாரு, அந்த பாதாள குழியில போட போறாரு. அங்கத்துல வந்து 1000 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணப்பட்டு எரி நரகத்துல வந்து அவனை தள்ள போறாரு. பாருங்க, அவனுடைய வீழ்ச்சி கீழே போயிட்டே இருக்கு. 3வது வானம் 2வது வானம் பூமியில பள்ளத்துல இருந்து நரகத்திற்கே அவனை ஆண்டவரு தள்ள போறார். எவன் தன்னை உயர்த்துறானோ அவன் தாழ்த்தப்படுவான்,
எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். அங்க அவன் உயர்த்தினான் பரலோகத்துல, அங்கத்துல இருந்து அடிச்ச அடி தாழ்ந்துட்டே கீழே விழுந்துட்டே இருக்கிறான் பாருங்க. அவன் மீண்டும் எழ போறதே கிடையாது. 4ஆம் வசனம். அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. ஸோ மீண்டும் சீன் எங்க வருது பாத்தீங்கன்னா, அந்த ஸ்திரீக்கு 3வது ஃபிகர் இங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளை. இப்ப இஸ்ரேல்ல அந்த ஸ்திரீ பிறக்க ஒரு குழந்தைய பிரசவத்தில இருந்து பிறக்க போகுது இல்லைங்களா, அந்த குழந்தைய வீழ்ங்கும்படியாக, அதை சாகடிக்கும்படியாக இந்த வலு சர்ப்பம் சாத்தான் அந்த ஸ்திரீக்கு நேரா என்ன பண்ணிருந்தான், பார்த்து கொண்டே இருந்தான். விளங்குதுங்களா இல்லைங்களா? அதை தாங்க உருவகப்படுத்தி பேசுது. கிளியரா பாருங்க. இஸ்ரேல்ல இருந்து தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு, பிறக்க போறாரு இல்லைங்களா? ஸோ அந்த இஸ்ரேல் நாட்டின் மேலேயே தான் சாத்தானுடைய கண்ணெல்லாம் இருந்துச்சுங்க. எப்போ இயேசு கிறிஸ்து வருவாரு, மெசியா பிறப்பாரு, அவரை நம்ம விழுங்கலாம், சாகடிக்கலான்ட்டு தான் காத்துட்டு இருந்தது. இது காலகாலமாகவே நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடாது என்று சாத்தான் என்னென்ன சதி திட்டங்களை செய்தான் என்று நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. வாசிப்போமே. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் இயேசு கிறிஸ்து உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஸோ இது சாத்தானுக்கு தெரியும் இல்லைங்களா இந்த தீர்க்க தரிசனம். ஸோ அதனால அந்த ஸ்திரீ இஸ்ரேல் நாடுங்க, அதுல இருந்து பிறக்க போகிற மெஸ்ஸியாவை இவன் சாகடிக்கணும்ட்டு காலங்காலமா என்ன பண்ணா பிரயாசப்பட்டாங்க. யாத்ராகமும் 1ஆம் அதிகாரம் அடுத்த புத்தகமே 16வது வசனத்தை பாருங்களேன். அங்க பார்வோன் என்ன பண்றான், எல்லா எபிரிய ஆண் பிள்ளைகளையும் சாகடிக்கும்படியாக 2 எபிரிய பெண்கள் ஆகிய சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரிய மருத்துவச்சிகளோட பேசி 15வது வசனத்துல இருக்குதுங்க. நான் சொந்தமா சொல்ல. அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா பார்வோன் சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரிய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரிய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். ஸோ இவன் ராஜா ஆர்டர் போடுறான், இந்த மாதிரி ஆண் பிள்ளை பிறந்தா யூதர்களுக்கு எபிரியர்களுக்கு ஆண் பிள்ளை பிறந்தா அவங்களை என்ன பண்ணிடுங்க, சாகடிச்சிடுங்க, பெண் பிள்ளைனா உயிரோடு இருக்கட்டும்ட்டு ஆர்டர் போடுறான். ஆனா அவங்க என்ன செய்தாங்க பாருங்களேன். 17வது வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றினார்கள். ஸோ சாத்தான் பார்வோனுக்கு பின்பதாக செயல்படுறதை இங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து பிறந்தாதானே என்னை சாகடிப்பார், என்னை ஜெயிப்பார், என்னை வீழ்த்துவாரு, என்னை நசக்குவாரு. அதனால அவர் பிறக்கவே கூடாதுன்ட்டு எல்லா எபிரிய ஆண் பிள்ளைகளையும் சாகடிக்க தீர்மானிக்கிறான். கட்டளை கொடுக்குறான். கட்டளையை இந்த எபிரிய டாக்டர்ஸ், அப்போ மருத்துவம் பார்க்குற பிரசவம் பார்க்குற அந்த டாக்டர்ஸ், அந்த பெண் டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியில சாகடிக்கல, ஆண் பிள்ளைகளை காப்பாத்திடுறாங்க. மோசையை காப்பாத்துறாங்க. மோசையை அவங்களுடைய அக்கா கூடையில வச்சு தண்ணியில வைக்கிறத நீங்க எல்லா ஃபிலிம்லயும் பார்த்துருப்பீங்க. அங்கத்துல இருந்து எடுத்துட்டாங்க ஸ்டோரி. எம்ஜிஆரோடைய ஃபிலிம்லயும் ரஜினிகாந்தோடைய ஃபிலிம்ல எல்லாத்துலயும் பார்க்கலாம். இங்கத்துல இருந்து சுட்டது தான். அதாவது மோசஸ் பிறக்கிறாரு இல்லைங்களா, மோசஸை அந்த மிரியாம் அவங்களுடைய அக்கா, அவங்க அம்மா கூடையில வைத்து அந்த நதியில விட்டுடுறாங்க. அதை பார்க்கும்படியாக கூடவே யார் போறாங்க, மரியாம் போறாங்க இல்லையா. அது ஏன் சொல்றேன், சாத்தான் ட்ரை பண்றான் எப்படின்னா சாகடிச்சுன்னுட்டு முடியல. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு எஸ்தர் புத்தகத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் ஆமானுக்கு பின்பதாக சாத்தான் இருந்து கொண்டு இந்த யூத
ஜனங்களை எல்லாத்தையும் முற்றிலுமாக அழித்துற வந்து என்ன பண்றான், பிளான் போடுறான். அந்த புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அங்க வந்து யாருக்கு இவன் குழி வெட்டினானோ, குழி வெட்டினவனே குழியில வந்து என்ன பண்றான், விழுந்து சாவறதை நம்ம பாக்குறோம். ஆமானை வந்து ஆமான் ஏற்படுத்தி வைத்த அந்த தூக்கு மேடையிலேயே அவனே வந்து என்ன பண்ணப்படுறான், அவனையே தூக்கு போட்டு சாகடிக்கும்படியாக ஆண்டவர் செய்யறார். வாசிச்சது இல்லைங்களா? இது காலங்காலமா நடந்துட்டு இருக்குங்க. சாத்தான் வந்து எப்படி ஆகிலும் இந்த ஸ்திரீ வந்து மெஸ்ஸியாவை என்ன பண்ணிடக்கூடாது, கொண்டு வரக்கூடாதுன்ட்டு அவங்கள சாகடிக்க எத்தனையோ முறை பிரயாசப்பட்டு கொண்டு இன்னும் நிறைய இருக்கு. ஏரோது காலத்துல கூட வாசிக்கிறோம் நம்ம. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறப்போ, இப்போ இந்த அடுத்த மாசம் இதை தியானிப்பாங்க எல்லாரும். மத்தேயு 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரத்துல எல்லாம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு இல்லைங்களா? அப்ப பிறக்கிறப்போ ஒரு ஏரோது ராஜா என்ன பண்றான், மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 13 இருந்து 18 வரைக்கும் வாசிங்க, நம்மளுக்கு நேரம் இல்லை. அவன் வந்து எல்லா ஆண் பிள்ளையும் வந்து என்ன பண்ண, 2 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் சாகடிக்கும்படியாக கட்டளை பிறப்பிக்கிறான். இவங்களும் போயிட்டு எவ்வளோ யூதர்கள், அப்போ 2 வயசுக்குள்ள பிறந்த எத்தனையோ யூத பிள்ளைகளை வந்து வெட்டி சாகடிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர தேவதூதர் மூலியமாக என்ன அவங்க யோசேப்புக்கும் மரியாளுக்கும் என்ன சொல்லப்படுது, நீங்க வந்து குழந்தைய வந்து என்ன பண்ணிடுங்க, எகிப்திற்கு கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு ஏரோது மறிச்சு, அதெல்லாம் ஏரோது மறிச்ச பிறகுதான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, ரிட்டர்னு வராங்க. இதெல்லாம் மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு, வாசிச்சு பாருங்க. பாயிண்ட் விட்டுறாதீங்க. இந்த ஸ்திரீக்கு நேரா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். எப்போ இந்த ஸ்திரீ வந்து பிரசவிப்பாங்க, எப்போ குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய எப்படின்னா பச்சித்து போடணும்ட்டு காலங்காலமா காத்துட்டு இருந்தான். ஆனா காலங்காலமா வந்து அவனுடைய ஆசை வந்து நிறைவேறவே இல்லைங்க. 12ஆம் அதிகாரம் 5வது வசனம், வெளிப்பட்டின விசேஷம். சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். இந்த ஸ்திரீ இஸ்ரேல் வந்து ஆண் பிள்ளை. இந்த ஃபிகரையும் முதல்ல ஸ்திரீ, அடுத்தது வலு சர்ப்பம், அந்த டிராகன், ரெட் டிராகன், 3வது இப்போ யார் வராங்க, ஆண் பிள்ளை. இது யாரு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனம் 6 இருந்து 7 இல்லைங்களா? நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். இதையும் நம்ம அடுத்த மாசம் எல்லாரும் போதிப்பாங்க இல்லையா? வாசிடுவோமே. 9ஆம் அதிகாரம் வசனம் 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், இயேசு கிறிஸ்து. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சோ இங்க அந்த தீர்க்க தரிசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்த ஆண் பிள்ளை யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல அதைதான் நம்ம அதனுடைய நிறைவேறுதலை தான் நம்ம பார்க்கிறோம். சோ இவர் என்ன பண்ணுவாராம், இருப்புக்கோளால் வந்து இவர் வந்து ஜாதிகளை வந்து நியாயம் தீர்க்க போறாராங்க, ஆளுகை செய்ய போறாராம், ஷெப்பர்ட் பண்ண போறாராம். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு போதிச்சாச்சு. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்துல அந்த ராஜ்யத்தின் காலத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருப்புக்கோளால் என்ன பண்ணுவாரு, ஆளுகை செய்வாருன்ட்டு நான் உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன். போய் கேட்டு பாருங்க. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் வசனம் 7 இருந்து 9 வரைக்கும். இங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலையும் அது சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இருப்புக்கோளால் அவர்களை அரசாளுவார். இருக்கு பாருங்க. சோ இந்த குழந்தை வந்து என்ன ஆச்சு, பிறந்துச்சு. திருப்பி வந்துருங்க 12ஆம் அதிகாரம். பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். பாஸ்டுக்கும் ஃபியூச்சருக்கும்ட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். வேற வழியே கிடையாது. நீங்க வந்து பாஸ்ட்டை நீங்க ஃபியூச்சரை பத்தி தியானிக்கிறப்ப நீங்க எங்க போக வேண்டியது இருக்கும், பாஸ்ட்டுக்கு போக வேண்டியதே தான் இருக்கும். தீர்க்க தரிசனத்திற்கு பாஸ்ட்டை தியானிக்கிறப்போ எங்க வர வேண்டியது இருக்கும், ஃபியூச்சருக்கு வந்து வர வேண்டியதே இருக்கும். ஏன்னா அது துவக்கம், இது முடிவு.
ஆனா இதுல ஒரு நடுவுல ஒரு பக்கத்தை காணும் இல்லைங்களா? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 5வது வசனம், சகல ஜாதிகளையும் இருப்பு கொள்ளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இங்க பாருங்க வந்து அசென்ஷன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் வந்துச்சா இல்லைங்களா? திருப்பி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனங்க, இயேசு கிறிஸ்து எப்படி பரமேறி சென்றாரோ அந்த நிகழ்வை தான் இங்க பார்க்கிறோம். அந்த பிள்ளை, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பாவத்தை சுமந்து தீர்த்து பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக மரித்த பிறகு அவர் என்ன பண்றாரு? மேல எடுத்துக்கொள்ளப்பட்டார். வாசிச்சிங்களா இல்லைங்களா? அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்ப பரமேறி சென்று எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? அவருடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரா இல்லைங்களா? வாசிச்சது இல்லைங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பாருங்களேன், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல, பாஸ்ட் டென்ஸ், உட்கார்ந்தது போல, ஆல்ரெடி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாரு. ஜெயம் கொள்ளுகிற அவனும் என்னுடனே சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படிக்கு அருளை செய்வேன். இதெல்லாம் வந்து யூதர்களை அந்த உபத்திரவ காலத்துல யாரு ஜெயம் கொள்றாங்களோ அவங்க எல்லாரும் ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்துல அந்த சிங்காசனத்துல உட்காரும்படியாக ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அருளை செய்ய போறார். புரிஞ்சுச்சிங்களா இல்லைங்களா? விளங்குச்சிங்களா சத்தியம்? அந்த பிள்ளை, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாரு? வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. அங்க சிங்காசனத்துல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். 6வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 12:6, நான் முடிச்சிருங்க. ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இவ்வளவு நேரம் நான் எதற்கு இதெல்லாம் டீச்சிங் பண்ணேன்னா, இப்போ 5வது வசனத்திற்கும் 6வது வசனத்திற்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு. இதை நீங்க கவனிச்சிங்களா? கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்ப கவனிங்க. நீங்க எந்த தீர்க்க தரிசன புத்தகம் எடுத்தாலும் நான் இதை உங்களுக்கு காட்டுவேன். தானியேல் 2ஆம் அதிகாரத்திலையும் காட்டியிருக்கிறேன், ஏசியா 61ஆம் அதிகாரத்திலையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், லூக்கா 4ஆம் அதிகாரத்திலையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், சங்கீதத்திலையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இப்போ இங்கேயும் காட்டுறேன் பாருங்க. 5வது வசனம் வரைக்கும் நிறைவேறிச்சா இல்லையா? இயேசு கிறிஸ்து வந்தாரு, பரலோகத்திற்கு போயிட்டாரு. இப்போ 6வது வசனத்துல என்ன நடக்கும்? அந்த ஸ்திரீக்கு, இஸ்ரேல் நாடுக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இருக்காதுங்க. நல்லா விளங்கி கொள்ளுங்க. 6வது வசனத்துல அந்த ஸ்திரீ எங்க ஓடி போவாளாம்? வனாந்தரத்திற்கு ஓடி போனாள். சோ எப்பங்க இஸ்ரேல் வனாந்தரத்துக்கு எப்பங்க ஓடி போச்சு? இது நடந்துச்சா? இல்ல, அது நடக்கலங்க. அது அங்க நிறுத்தப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் இந்த ஸ்திரீ வனாந்தரத்திற்கு ஓடுறதுக்கும் நடுவுல ஒன்னு இருக்கு. அதுதாங்க கிருபையின் காலம், the dispensation of grace, the age of grace. அங்க வந்து ஸ்திரீ வந்து வனாந்தரத்திற்கு ஓடி போல. அதாவது மத்திய 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா? இதையும் நான் போதிச்சிருக்கிறேன், அதுதான் சொல்றேன். இந்த செய்தி முடிஞ்சிருந்தோம், பார்த்து முடிஞ்சிருந்தோம். ரெவலேஷன் வேர்ஸ் பை வேர்ஸ் ஸ்டடி, அந்த முதலாவது செய்தி நீங்க கேளுங்க. 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, யூதேயால இருக்கிறவங்க எங்க ஓடி போங்க. 24ஆம் அதிகாரம் 16வது வசனம், யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். பாருங்க, ஸ்திரீ வந்து எங்க ஓடணும்? மலைகளுக்கு ஓடி போகணும். அதுதான் சொன்ன. இந்த அதிகாரத்தை எடுத்து தவறாக போதிப்பாங்க. இறுதி வரை நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படும். அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது, அங்க நம்ம இருக்கவே மாட்டோம். இது யூத ஸ்திரியை பற்றி பேசுது, இஸ்ரேல் நாடை குறித்து பேசுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபத்திரவ காலத்துல நடக்க போற விஷயத்தை சொல்றப்ப சொல்றாரு, இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் மிட் ட்ரிபுலேஷனுக்கு அந்த பீரியட்ல அவன் அந்த அந்தி கிறிஸ்து வந்து தன்னுடைய ஒப்பந்தத்தை மீறி என்ன பண்ண போறான்? யூத ஜனங்களை சாகடிக்க போறான் இல்லைங்களா? அப்போ ஸ்மால் ரெமனன்ட், அந்த ஒரு சில அந்த ஜனங்கள், யூத மக்கள் நிறைய பேர் சாகடிச்சிருவோம். அதை நம்ம அப்பயே வாசிச்சோம். இன்னும் மீதியா இருக்கிற அந்த ஒரு சில
வாசிச்சோமா இல்லைங்களா? அந்த ஜக்கரியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிச்சோமே, மறக்காதீங்க. சோ எங்க ஓடி போனோமா? யூதேயா மலைகளுக்கு ஓடி போனோங்க. இந்தியாவுக்கு ஓடி போக கூடாது, அமெரிக்காவுக்கு ஓடி போக கூடாது. அப்போ இந்தியாவில் இருக்கிற யாருமே யூதர்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிறது போல இஸ்ரேலுடைய உயிர் தோழன் என்று கருதப்படுகிற அமெரிக்கா அப்போ அவங்களுக்கு எதிராக இருப்பாங்கங்க. ஆனா இன்னைக்கு கள்ள உபதேசங்கள் எல்லாம் இருக்கு. அமெரிக்கா இன் பைபிள் ப்ராஃபஸின்ட்டு அமெரிக்கா தான், அதெல்லாம் சும்மாங்க. இஸ்ரேலுக்கு யாருமே சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க. உலகமே அந்தி கிறிஸ்து சாத்தானுடைய ஆளுகையில இருக்கும். எல்லோரும் அவங்களுக்கு எதிர்த்து நிற்பாங்க. அந்த ஸ்திரீ எங்க ஓடணும்? யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகணும். ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் அவங்களுக்காக ஒரு சேஃபான ஒரு பிளேஸை வந்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதை பற்றியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம இது சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. சொன்னாலும் அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் அவங்க மனதில் இருக்காது, அது வேறு விஷயம். ப்ராஃபஸி தீர்க்க தரிசனம் என்னன்னா, இந்த ஸ்திரீ வனாந்தரத்திற்கு ஓடி போவாள். ஆனால் இன்னும் ஓடி போகல. ஏன்னா இன்னும் உபத்திர காலம் துவங்கலை. இன்னும் அந்த 70வது வாரம் துவங்கலைங்க. தானியல் தீர்க்க தரிசனம் நம்ம தியானிச்சிருக்கிறோம் இல்லையா? 70 வாரம் தீர்க்க தரிசனத்துல 69 வாரம் நிறைவேறிச்சு. இன்னும் ஒரு வாரம் பெண்டிங்ல இருக்கு, அது இன்னும் நடக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்று சில வருஷத்திற்குள்ள அது எப்ப இஸ்ரேல் ஆண்டவரை நிராகரித்தார்களோ அப்போ அந்த ப்ரொஃபெட்டிக் டைம் நிறுத்தப்பட்டது. தீர்க்க தரிசன காலம் நிறுத்தப்பட்டிருக்கு. அப்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 2000 வருஷமாக காலங்காலமாய் ரகசியமாக வைக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரத்தின் சத்தியங்களை, கிறிஸ்துவின் சரீரம் உருவாகிறதை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? உபதேசங்களாக கொடுத்தது தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதை எந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலும் நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா இது ஆண்டவருடைய மனதில மறைமுகமாக ரகசியமாக வைக்கப்பட்டு இந்த காலத்துல, இந்த கிருபையின் காலத்துல முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அதை ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 2-3. இந்த கடைசி காலத்துல அவருடைய பரிசுத்தவான்களாகிய நமக்கு இதை ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். சோ இந்த கிருபையின் காலத்துல நடக்கிற எதையுமே ஆண்டவர் எந்த தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்படுத்தல, எந்த அப்போஸ்தலர்களுக்கும், ராஜ்யத்தின் அப்போஸ்தலர்களுக்கும் என்ன பண்ணல? வெளிப்படுத்தல. இப்போ நம்ம தியானிச்சுட்டு கொண்டு இருக்கிற இந்த வெளிப்படுத்தின நடவடிக்கை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் எங்கேயுமே அதை ஆண்டவர் என்ன பண்ணல? வெளிப்படுத்தல. இங்க நம்மள காட்டவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? இதுல சொல்லப்பட்டது, இதை கேட்டு இதன்படி வாழ்றவங்க செய்றவங்க பாக்கியவான்களாம். இதுல என்னப்பா விசேஷம்? அதை தான் முள்ளமா வாசிக்கணும்ட்டு இன்னொரு முறை வாசிக்கிறேன். நான் ரொம்ப வேகமா வாசிக்கிறேன், அப்ப தப்பா வாசிச்சிருக்க கூடும். வாசிக்கிறேன் பாருங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், the book of Revelation வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதிலே எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. இதுல எழுதியிருக்கிறத வாசிக்கிறவங்க கேட்கிறவங்க, இதுல எழுதியிருக்கிறத கை கொள்றவங்க பாக்கியமானா. இதுல எழுதியிருக்கிறதே எப்ப நடக்க போகுது? எல்லாம் கிறிஸ்துவின் சரீரமாகி மேல சபை மேல போயிட்டு பின்னிக்குத்தானுங்க நடக்கிறது. இதுல எதை நம்ம கை கொள்ள போறோம்? நம்ம எதை கை கொள்ளணும்? டாக்டரின்ஸ் ஆஃப் கிரேஸ், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உபதேசங்களை தான் நம்ம கை கொள்ளணும். இதுல கிரியேட் பிளஸ் விசுவாசம்லாம் நம்மளுக்கு கிடையாது. நல்லா கவனிங்க. இதுல சொல்லப்பட்டதை கேட்டு வாசிச்சு அதை கை கொள்றவங்க பாக்கியவான்கள், காலம் ரொம்ப சமீபமா இருக்கிறதுன்ட்டு வசனம் சொல்லுது. இதுல நம்ம இல்லவே இல்லை. ஏன்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மாத்திரம்தான் அந்த தீர்க்க தரிசனம் டைம் ஸ்டார்ட் பண்ணுவார் ஆண்டவர். இப்ப ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா? இன்னும் அந்த ஸ்திரீ எங்க ஓடி போல? மலைக்கு இன்னும் ஓடி போலங்க. அந்த காலம் இன்னும் துவங்கல. அது எப்பதான் துவங்கும்? நம்ம பரலோகத்துக்கு போயிட்ட பின்னிக்கு தான் துவங்கும் அந்த 7 வருஷம் காலம்.
தானியேல்ல வாசிக்கிற அந்த 70வது வாரம். அதுல 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன நடக்க போகுதுன்ட்டு இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் 1260 நாள் அவங்களை என்ன பண்ண போறாரு, போஷிக்க போறாரு. சூப்பர் நேச்சுரலா அவங்கள அந்த 1260 நாள் எதை ஈக்குவல் பண்ணுது? 3 வருஷங்க. 1260 days equals to 3.5 hours, years. விளங்குச்சா? ஸோ அந்த காலத்துல அவங்களை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் ஆல்ரெடி பிளான் போட்டார். அவங்கள எந்த இடத்துல பாதுகாக்கணும், அந்த இடத்துல சூப்பர் நேச்சுரலா அதிசய வண்ணமாக அவங்களுக்கு எப்படி போஷிக்கணும், அவங்கள எப்படி ஆண்டவர் எலியாவை போஷித்தாரோ காகத்தை கொண்டு, அது போலவே தேவ தூதர்கள் எல்லாம் கொண்டு அவங்கள பாதுகாத்து அந்த கிறிஸ்து கண்ணில் அவங்க படாம அவங்கள ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, அந்த ஸ்மால் ரெமனன்ட்டை காப்பாத்த போறாருங்க. விளங்குச்சிங்களா இல்லைங்களா? 5வது வசனத்திற்கும் 6வது வசனத்திற்கும் ஒரு பெரிய இடைவேளை இருக்கு, கேப் இருக்கு. அதை பாருங்க. அது இன்னும் 6வது வசனம் இன்னும் நிறைவேறலைங்க. அது நிறைவேறாதபடிக்கு தடையாக இருக்கிறது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாகிய நாம தாங்க. நாம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அதெல்லாம் சம்பவிக்க போகுது. ஸோ அப்போதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் அந்த ஒலிவ மலையின் மேல வரப்போறாருங்க. அது வரைக்கும் அவர் வரப்போறது கிடையாது. அது வரைக்கும் அதற்கு முன்னாடி அவங்க என்ன செய்யணும் என்பதைத்தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு. 9வது வசனத்துல எப்படி போனாரோ அப்படியே அவர் உபத்திரவ காலத்திற்கு அப்புறம் வரப்போறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.